சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் திடீரென்று அந்தர்பல்டி அடித்துள்ளார். எதிர்பாராத ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எனது தொகுதியான ராயபுரம் தொகுதியில் அதிமுகவின் பிற வேட்பாளர்களோ பாஜகவின் பிற வேட்பாளர்களோ களத்தில் வரக்கூடாது. தான் அங்கு வேட்பாளராக நிறுத்தப்படுவேன். குறிப்பாக எனக்கு ஆதரவாக பாஜக ஒருபோதும் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது. நானும் பாஜகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்திற்கு செல்ல மாட்டேன் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சற்று அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஜக எந்த ஒரு கோபத்தை ஏற்படுத்தினாலும் நிச்சயம் கூட்டணிக்கு விரிசலை ஏற்படுத்தும். குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக பல்வேறு மாற்றங்களையும் தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஜெயக்குமாரை பொறுத்தளவிற்கு ராயபுரம் தொகுதியில் சிறுபான்மையினர்கள் அதிகம். பல முறை ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் வெற்றியடைந்திருக்கிறார். ஆனால் கடைசியாக சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு காரணம் அவரை வெளிப்படையாக கூறியதற்கு மிக ஒற்றுமையான ஒரு காரணம் ஒன்று உள்ளது. நான் பாஜகவை ஆதரித்ததும் அவர்கள் எனக்கு பிரச்சாரம் செய்ததும் தான் காரணம். எனது தொகுதியான ராயபுரம் தொகுதி மக்கள் மீது நான் நம்பிக்கையை அன்று இழந்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது எனது ஒட்டுமொத்த ஆதரவும் எனது மக்கள்தான், எனது ஜனங்கள்தான். அவர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக யார் உள்ளே வந்தாலும் நிச்சயம் நான் அவர்களை ஆதரிக்க மாட்டேன். இந்த முறை சட்டமன்றத்திற்கு செல்வது உறுதி என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். மேலும் இதை பற்றி பல எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகளும் விமர்சனம் செய்கிறார்கள். நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு உங்களது சொந்த தொகுதியான ராயபுரம் தொகுதியில் அவர்களை வரவேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் நல்லவர்களா என்று ஜெயக்குமாரிடம் கூறிய பொழுது, என்னுடைய பகுதியை பொறுத்தளவிற்கு நான் தான் ராஜா என்று ஒரே வார்த்தையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி தான் தலைவர். அவர் கூறுவதுதான் இறுதியான முடிவு. அதில் நான் சம்பந்தப்பட முடியாது. ஆனால் என்னுடைய ஏரியாவில் என்னுடைய அனுமதி இல்லாமல் அதிமுகவின் பிற நிர்வாகிகளோ பிற வேட்பாளர்களோ உள்ளே வர முடியாது என்று எடப்பாடியை நேரடியாக அட்டாக் செய்யும் விதமாக பேசியிருப்பது தான் தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக ஜெயக்குமார் போர்க்கொடியை தூக்குகிறாரா? இந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமாரின் வேண்டுகோளை நிறைவேற்றாமல் தவிர்த்தால் நிச்சயம் அதிமுகவில் ஜெயக்குமார் எடப்பாடி கிடை